ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான முதல் ஒரு நாள் போட்டி 23ஆம் தேதி நடக்க போகுது. இந்த போட்டிக்கு முன்னாடி இப்போதைக்கு டிம் சவுதி அவர்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியன் பேட்ஸ்மேன்களுக்கு மிக அச்சுறுத்தலான பவுன்சர்களையும் ஷார்ட் பிட்ச் பால்களையும் நாங்கள் போட்டு அவங்கள பயன்படுத்த போகிறோம்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஏன் அவர் இப்படி பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்திய வீரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே ஷார்ட் பிட்ச் பால்களை விளையாட மாட்டாங்க, பவுன்சர் போட்டால் விளையாட மாட்டாங்கன்றது ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி அப்படி ஒரு தீர்மானம் இருந்துச்சு. அது மாதிரி தான் எல்லா வெளிநாட்டு மண்களில் போய் விளையாடும் போதும் எல்லா பவுலர்களும் அப்படி தான் போடுவாங்க. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னாக்கா பவுன்சரையும் ஷார்ட் பிட்ச் பாலையும் நல்லாவே விளையாடக்கூடிய அளவுக்கு திறம் படைத்த வீரர்களாக இந்திய வீரர்கள் மாறி இருக்காங்க. இந்த நேரத்தில் டீம் சவுதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இந்த மாதிரி பவுன்சரையும் ஷார்ட் பிட்ச் பாலையும் போட்டு இந்திய வீரர்களுடைய விக்கெட்டை குயிக்காக எடுப்புன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எந்த ஒரு யுத்தியும் களத்தில் தான் நம்ம உபயோகிக்கணுமே தவிர வாய் சொல்லல காமிச்சா கண்டிப்பாக அதுக்கு இந்திய வீரர்கள் தக்க பதிலடி கொடுப்பாங்கன்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. உங்களை பொறுத்த வரைக்கும் டீம் சவுதி சொன்ன மாதிரி பவுன்சர்களை போட்டால் இந்திய வீரர்களை அச்சுறுத்தி பயன்படுத்தி அவரால் விக்கெட் எடுக்க முடியும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை அவருடைய பந்துகளெல்லாம் தரமாட்டமாக்கி ஹிட்மேன் ஆகட்டும், விராட் கோலி ஆகட்டும், டோனி ஆகட்டும் செம்ம சிக்ஸை பறக்க விடுவாங்க நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அதை மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.